أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़ाए हुनैन के हवाले से जिक्र कर रहा था. ஹுனைன் போர் தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன். அதன் மேற்கண்ட விவரம் இவ்வாறாகும். ஹுனைன் போரிலும் அல்லாஹு தாலாவிடமிருந்து எப்படிப்பட்டதொரு படை இறக்கப்பட்டதாக குறிப்பு கிடைக்கின்றது என்றால் அவர்களை வானவர்கள் என்று கூறப்படுகின்றது. ஹுனைன் போர் தொடர்பாக திருக்குர் ஆனில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், சும்ம அன்சல் அல்லாஹு சகீனத்துன் அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன வ அன்சல ஜுனூதல் லம் தரவுஹா வ அத்தபல்லதீன கஃபரு வ ذالிக ஜஸாஉல் காஃபிரீன். பின்னர் அல்லாஹ் தனது தூதருக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தனது அமைதியினை இறக்கினான். மேலும் நீங்கள் காணாத படைகளையும் இறக்கி நிராகரிப்பவர்களுக்கு தண்டனை அளித்தான். இதுவே நிராகரிப்பவர்களுக்குரிய கூலியாகும். விரிவுரையாளர்கள் மற்றும் வரலாற்றாசிரியர்கள் இந்த போரில் வானவர்கள் இறங்கியது தொடர்பான பல்வேறு வாதங்களை வைக்கின்றார்கள். சிலர் வானவர்கள் இறங்குவது என்பது நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு நற்செய்தியை போன்று அவர்களுடைய மன நிறைவுக்காக மட்டுமே ஆகும் என்று கருதுகிறார்கள். இவ்வாறாக வானவர்கள் போரில் வெளிப்படையாக கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறுகிறார்கள். இந்த கருத்தும் சில சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணாகவே உள்ளன. சஹீஹான அறிவிப்புகளிலிருந்து வானவர்கள் வெளிப்படையாக போரில் பங்கு பெற்றார்கள் என்று நிரூபணமாகியுள்ளது. எவ்வாறாகிலும் இங்கு ஒரு சந்தேகம் உருவாகின்றது. வெற்றி பெறுவதற்காக ஒரு வானவரே போதுமானவராவார் எனும்போது ஆயிரக்கணக்கான வானவர்கள் ஏன் இறங்கினார்கள்? இமாம் இப்னு கசீர் சஹீஹைனில் இடம்பெற்றுள்ள போரின் போது வானவர்கள் இறங்கியது பற்றிய ஹதீஸ்களை எடுத்து எழுதுகிறார்கள். கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வானவர்கள் இறங்குதல் மற்றும் அது பற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்த தகவல் இவை நற்செய்தியை போன்றே இருந்தன. ஏனென்றால் அல்லாஹு தாலா அவை இல்லாமலும் எதிரிகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு உதவி செய்திருக்க முடியும். எனவேதான் அவன் வெற்றி அல்லாஹ்விடம் இருந்து மட்டுமே ஆகும் என்று கூறியுள்ளான். மேலும் சூரா முஹம்மதில் இவ்வாறு கூறியுள்ளான், அல்லாஹ் நாடினால் சுயமே அந்த காபிர்களை பழி தீர்த்திருப்பான், ஆனால் அவன் சோதிக்கின்றான். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த விஷயத்தை கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், குர்ஆனில் நம்பிக்கையாளர்களின் உள்ளம் குளிர மேலும் போர்களில் அவர்கள் அஞ்சாமல் இருக்க வானவர்களின் உதவி பற்றிய நற்செய்தி இடம்பெற்றுள்ளது. இவ்வாறாக அல்லாஹ் தாலா திருக்குரானில் நம்பிக்கையாளர்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளான். அவன் 5000 வானவர்களுடன் அவர்களுக்கு உதவி புரிவான் என்ற நற்செய்தியை வழங்கியுள்ளான். இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காண்பித்ததன் காரணம் அவர்களுக்கு அது நற்செய்தியாக இருக்கட்டும் என்பதற்காக. ஏனென்றால் வானவர்களில் ஒரு வானவரே தனது ரப்பின் கட்டளையால் பூமியை தலைகீழாக புரட்டிவிட முடியும். எனவே 5000 அல்ல, மாறாக 5க்கும் கூட அவசியமில்லை. ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை காண்பிப்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினான். இதனால் உதவிகள் செய்தவர்களது பெரும்பான்மை வெளிப்படுகின்றது. மேலும் இதுவே இதற்கு பொருளாகும்.
ஹஸ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தப்சீரே சகீரில் இது தொடர்பாக சுருக்கமான குறிப்பை வழங்கியுள்ளார்கள். சூரா ஆலி இம்ரானின் 127வது வசனத்தின் அடிக்குறிப்பில் எழுதியுள்ளார்கள், வானவர்கள் பற்றிய குறிப்பு எதனால் என்றால், கனவு அல்லது ஆன்மீக காட்சியில் இந்த நற்செய்தி கிடைப்பதனால் மனிதனது தைரியம் அதிகரிக்கின்றது. உண்மையான பொருள் அல்லாஹு தாலா உதவி புரிவான் என்பதே ஆகும். அதாவது இதுவும் ஆன்மீக காட்சியாக வெளிப்பட்டது. பிறகு அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், எந்த ஒரு மனிதர் மரணிப்பதற்கு தயாராகி விடுகிறாரோ அவரை எவராலும் கொல்ல முடியாது. உண்மையில் மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நபிமார்களின் ஜமாத்தே ஆகும். பிறகு அவர்களை கொல்பவர் எவரும் இருக்க முடியுமா? ஒருபோதும் கிடையாது. நிரந்தர வாழ்வை பெறுவதன் அடிப்படை யாதெனில் மனிதன் இறைவனுக்காக மரணத்தை ஏற்றுக்கொள்வது என்பதே ஆகும். மேலும் ஒரு மனிதன் இந்த எண்ணத்துடன் எழுந்து நிற்கின்றான் என்றால் இறைவனது வானவர்கள் அவனை உயிர்ப்பிப்பதற்காக எழுந்து நிற்கிறார்கள். இவ்வாறாக யுத்தம் ஆரம்பித்து விடுகிறது. மனிதன் இறைவழியில் மரணம் கிடைக்க வேண்டும் என்று கடினமாக முயற்சிக்கின்றான். ஆனால் வானவர்கள் அவனை உயிரோடு வைக்க முயற்சிக்கின்றார்கள். இறையடியார் நான் இறைவனுக்காக மரணத்தை நாடுகிறேன் என்று கூறும்போது இறைவனது அனைத்து வானவர்களும் நாங்கள் மரணிக்க விட மாட்டோம் என்று கூறுகிறார்கள். மேலும் இறுதியில் வானவர்களே வெல்கிறார்கள். அடியான் மரணிக்க வேண்டும் என்று நாடுகிறான். மேலும் அதற்காக தன்னைத்தானே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இட்டுவிடுகிறார்கள் என்றால் அதன் விளைவு மரணமாக இருக்கின்றது. ஆனால் அவர் மரணிப்பதில்லை. ஹுனைனின் சம்பவத்தையே பாருங்கள். எதிரிகள் தாக்குதல் நடத்தி முன்னேறிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் 12 நபர்களே இருந்தார்கள். மற்ற அனைவரும் எதிரிகளின் அம்புகளால் சிதறி போய்விட்டார்கள். அப்போது ஹசரத் அப்பாஸ் அவர்கள், தலைவரே பின்வாங்கி விடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையை உதைத்தவாறு முன்னேறினார்கள். மேலும் அனன் நபியு லா கதிப் அனப்னு அப்துல் முத்தலிப் என்று கூறினார்கள். நான் இறைவனின் உண்மையான தூதுவனாவேன். நான் எவ்வாறு புறமுதுகு காட்ட முடியும்? இது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால் மனிதத்தன்மையை மறந்துவிட்டு இறைவன் முன் கொண்டு வந்து விடுவதாகும். 4000 வில்லாளிகளுக்கு எதிராக என்னால் இங்கிருந்து பின்வாங்க முடியாது என்று ஒரு நபர் கூறுகிறார் எனும்போது இது மனிதன் அல்ல, மாறாக இறைவன் கூறுவதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமயம் அனப்னு அப்துல் முத்தலிப், நான் மனிதனே ஆவேன் என்று கூறினார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இறைவழியில் மரணத்தை நாடுகிறேன் என்று கூறிய போது இறைவனது வானவர்கள் இறங்கி ஹுனைனின் தோல்வியை வெற்றியாக மாற்றினார்கள். மேலும் அன்னார் வெற்றி வாகை சூடி போர்க்களத்திலிருந்து திரும்பினார்கள். எதிரிகளின் தோல்வி மற்றும் அவர்கள் வெருண்டோடியது பற்றி நான் இந்த விவரங்களை கூறிவிட்டிருந்தேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரை அழைத்த போது அவர்கள் திரும்பி வந்தார்கள். மேலும் பிறகு நன்கு வீரத்துடன் சண்டையிட ஆரம்பித்தார்கள். அத்துடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். மேலும் தனது கைகளால் மண்ணை குஃபாரை நோக்கி வீசினார்கள். இதன் விளைவாக இன்று வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்கு போரிடக்கூடிய சமுதாயத்தை சந்திக்கவில்லை. எங்களுடன் போரிட்டால் போர் என்னவென்பதை நாங்கள் கூறுவோம் என்று வாதித்த, மேலும் உண்மையில் அரேபியாவின் வலிமை பொருந்திய சமுதாயங்களில் ஒன்றாக இருந்த, மேலும் வார்த்தைகள் மட்டுமல்ல உண்மையிலேயே வலுவான சமுதாயமாக இருந்த பனு ஹவாஸின் சிறிது நேரத்திலேயே தோல்வியை தழுவி ஓட ஆரம்பித்தார்கள். தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் செல்வங்கள், கால்நடைகள் பற்றிய எந்த ஒரு அக்கறையும் இருக்கவில்லை. முஸ்லிம்களது கைகளால் பல மக்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் கைது செய்யப்பட்டார்கள். மேலும் ஓடியவர்களில் பெரும்பான்மையோர் அவுத்தாஸை நோக்கி ஓடிவிட்டார்கள். இந்த போரில் ஹவாஸினின் 100கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஹஸ்ரத் அபு தல்ஹா 20 முஷ்ரிக்குகளை கொன்றார். அதே போன்ற அவுத்தாஸ் போரில் 350 முஷ்ரிக்குகள் கொல்லப்பட்டார்கள். ஹவாஸுன் ஓடிய பிறகும் சகீஃபின் போராளிகள் நின்று போரிட்டார்கள். மேலும் மிகவும் வீரத்துடன் போரிட்டார்கள். எதுவரை என்றால் அவர்களில் 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களது இறுதி தளபதி உஸ்மான் பின் அப்துல்லா ஹாவான். அவன் கொல்லப்பட்டதும் சகீஃபும் ஓடிவிட்டார்கள். உஸ்மான் கொல்லப்பட்ட தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்ததும் அன்னார் அந்த எதிரியின் இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவனை தனது கருணையிலிருந்து விலக்கி வைப்பானாக.
இவன் குறைஷியர்களுடன் வெறுப்புணர்வு கொண்டிருந்தான். மேலும் அவனை கொன்ற ஹசரத் அப்துல்லாஹ் பின் அபி உமையாவுக்காக கருணையை பெறுவதற்காக துவா செய்தார்கள். ஹசரத் அப்துல்லாஹ், இறைவன் எனக்கு இதே நிலையில் ஷஹாதத்தை வழங்கிவிடுவான் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். சில அறிவிப்புகளின் அடிப்படையில் இறுதி தளபதியான உஸ்மான் பின் அப்துல்லாஹ்வை ஹசரத் அலி அவர்கள் கொன்றார்கள் என்று உள்ளது. ஆனால் முந்தைய விளக்கம் தவறானதாகும். இந்த போரில் 4 நபி தோழர்கள் ஷஹீதானார்கள். அவர்களது பெயர்கள் ஹசரத் உம்மு ஐமனின் மகனான ஐமன் பின் உபைத் ஆவார். இந்த உம்மு ஐமன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த தாயாவார்கள், அதாவது கண்காணிப்பாளர் மற்றும் வளர்ப்பவராக இருந்தார்கள். சுரக்கா பின் ஹாரிஸ், இவர் அன்சாரி சஹாபி ஆவார். இவரது மகன் ஹாரிசா பின் சுரக்கா பத்ர் போரில் ஷஹீதானார். யசீத் பின் சம்ஆ ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவராவார். மேலும் அறிவீனத்தின் காலத்திலும் குறைஷியர்களிடத்தில் உயர்ந்த மதிப்பு மற்றும் அந்தஸ்தை பெற்ற மனிதராக இருந்தார். குறைஷியர்கள் முக்கிய விவகாரங்களில் இவரிடம் ஆலோசனை பெற்று வந்தார்கள். இவர் முமின்களின் தாயான உம்மு சலமாவின் சகோதரியின் மகன் ஆவார்கள். போர்க்களத்தில் இவரது குதிரை துள்ளியதால் இவர் ஷஹீதானார். கீழே விழுந்து குதிரை காலடியில் வந்து விட்டார். சிலரை பொறுத்தவரை இவர் தாயிஃப் போரில் ஷஹீதானார். இது பற்றியும் எடுத்துரைக்கப்படும். 4வது ஹசரத் அபு ஆமீர் ஆவார்கள். இவர் பற்றிய விவரமும் அவுதாஸ் போரில் குறிப்பிடப்படும். ஹசரத் ஆயிஸ் கூறுகிறார்கள், ஹுனைன் போரில் எனது நெற்றியில் ஒரு அம்பு பட்டது. என்னுடைய முகத்திலும் நெஞ்சிலும் இரத்தம் வடிந்து பரவ ஆரம்பித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருளுக்குரிய கையை எனது முகம் மற்றும் நெஞ்சில் இருந்து வயிறு வரை தடவினார்கள். மேலும் அவர்கள் இரத்தத்தை சுத்தம் செய்தார்கள். இதனால் இரத்தம் அந்த நேரத்திலேயே நின்றுவிட்டது. அதற்கு பிறகு அன்னார் எனக்காக துவா செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீது தடவியதால் அன்னாரது அருளுக்குரிய கையில் அச்சு அவரது உடலில் அதற்கு பிறகும் இருந்தது. ஒரு குதிரைப்படையின் தலைவராக இருந்த ஹசரத் ஹாலித் பின் வலீத் ஆரம்ப நேரத்திலேயே மிகவும் கடுமையாக காயமுற்று விட்டார்கள். முன்னரே குறிப்பிடப்பட்டிருந்தது. படை சிதறி போனதும் விழுந்து விட்டார். ஒரு அறிவிப்பாளர் கூறுகிறார், குஃபார் தோல்வியடைந்ததும் முஸ்லிம்கள் தத்தமது கூடாரத்திற்கு சென்று விட்டார்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னார் மக்களுக்கிடையே சென்றவாறு கண்டேன். மேலும் ஹாலித் பின் வலீதிடம் என்னை கொண்டு சேர்ப்பது யார் என்று கேட்டார்கள். அவர்கள் அருகில் சென்றபோது ஹாலிது சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிதுக்கு அருகில் அமர்ந்து விட்டார்கள். மேலும் காயத்தை கண்டு தனது உமிழ்நீரை வைத்தார்கள். அதனால் அவரது காயம் ஆறிவிட்டது. அது தவிர ஹசரத் அப்துல்லா பின் அபி அவுஃபா, ஹசரத் அபூபக்கர் சித்தீக் மற்றும் ஹசரத் உமர், ஹசரத் உஸ்மான் மற்றும் ஹசரத் அலியும் காயமடைந்தார்கள். மக்காவாசிகள் மற்றும் மதினாவாசிகளுக்கு ஹுனைன் போரின் வெற்றி நற்செய்தி அனுப்பப்பட்டது. ஆரம்பத்தில் ஹுனைன் போர்க்களத்தில் இருந்து ஓடிவிட்டார்கள். அவர்களில் சிலர் மக்கா சென்றார்கள். மேலும் அங்கு முஸ்லிம்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஊதுபில்லா கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறிவிட்டார்கள். இந்த செய்தியால் மக்காவில் இருந்த நய வஞ்சகர்கள் மற்றும் உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் இப்போது அரேபியா திரும்பி தன்னுடைய சொந்த மார்க்கத்தின்பால் திரும்பி விடுவோம் என்று கூறினார்கள். அச்சமயத்தில் மக்காவின் அமீரான இத்தா பின் உஸைத் மிகவும் தைரியத்துடன் வீரத்துடன் நடந்து கொண்டார். மேலும் மக்காவாசிகளிடம் உரையாற்றினார். இன் குத்தில முஹம்மதுன் ஃப இன்ன தீனல்லாஹி காயிமுன் வல்லதி யஅபுது முஹம்மதுன் ஃபஹய்யி லா யமூத். ஒருவேளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகி இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் மார்க்கம் எப்போதும் நிலைத்திருக்கும். மேலும் யாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கி வந்தார்களோ, அதாவது அல்லாஹ் தஆலா எப்போதும் நிலைத்திருப்பான், உயிர் உள்ளவனாவான், மேலும் உயிரோடு இருப்பான், ஒருபோதும் அழிந்துவிட மாட்டான் என்று கூறினார். அப்போது சிறிது நேரம்தான் கடந்திருக்கும். ஹுனைனில் இருந்து முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மேலும் ஹவாஸின் மிகவும் மோசமாக தோல்வியை தழுவி ஓடிவிட்டார்கள் என்ற நற்செய்தியும் கிடைத்துவிட்டது. இவ்வாறு மதினாவிலும் இந்த தகவல் சென்றடைந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோல்வியின் செய்தி முதலில் சென்றடைந்தது. எவரோ கொண்டு சேர்த்து விட்டார். ஹசரத் நஹீக் பின் அவுஸை வெற்றியின் நற்செய்தியை கூறி அன்னார் அனுப்பினார்கள்.
அவர்கள் கூறுகிறார்கள், நான் மாலையின் முதல் பகுதியில் புறப்பட்டேன். வழியிலும் மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது படை எப்படிப்பட்ட தோல்வியை தழுவ நேர்ந்தது என்றால் முன்னர் ஒருபோதும் இப்படிப்பட்ட தோல்வி ஏற்படவில்லை. மேலும் மாலிக் பின் அவுஃபின் படை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை மீது மேலோங்கிவிட்டது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். எனவே நான் இவை அனைத்தும் பொய்யாகும். மாறாக அல்லாஹு தஆலா தனது நபிக்கு வெற்றியை வழங்கினான், மேலும் அவர்களுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளை கைதியாக வழங்கியுள்ளான் என்று கூறினேன். கூறுகிறார்கள், நான் இந்த செய்தியை கூறியவாறு 3 நாட்களுக்குள் மதீனா சென்றடைந்தேன். மேலும் இதற்கு முன்பு நான் இந்த அளவுக்கு பயணம் செய்திருக்கவில்லை, அதாவது தொடர்ந்து வேகமாக பயணம் செய்தேன். பிறகு மதீனா சென்றடைந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அருளால் நலமாக இருக்கிறார்கள், மேலும் முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றி கிடைத்து விட்டது என்று அறிவித்தேன். மேலும் நான் அங்கிருந்து செல்லும் போது முஸ்லிம்களில் சிலர் போர் செல்வத்தையும் திரட்டிவிட்டிருந்தார்கள், மேலும் சிலர் திரட்டி கொண்டிருந்தார்கள். மேலும் பிறகு அவர் தூய துணைவிகளின் அறைகளை நோக்கி சென்றார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நலத்தை பற்றிய நற்செய்தியை அவர்களுக்கு வழங்கினார்கள். மேலும் இது கேட்டு அனைவரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள், மேலும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பனு ஹவாஸின் தளபதியான மாலிக் பின் அவுஃப் மிகவும் கடினப்பட்டு போர்க்களத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டான். மேலும் அவனுடன் இருந்தவர்கள் ஒரு பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருந்தார்கள். அவன், நில்லுங்கள், உங்களது பலவீனமான சகோதரர்களும் வந்து சேரட்டும் என்று கூறினான். ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவாம் அவர்களை கண்டு அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தார். மேலும் மாலிக் அங்கிருந்து ஓடி சகீஃபின் கோட்டைக்குள் நுழைந்து விட்டான். முஹ்லின் பின் யுசாமா ஒரு மனிதரை கொன்றது மற்றும் அவருக்கு இழப்பீடு வழங்கிய சம்பவத்தில் மேற்கண்ட விவரங்கள் இவ்வாறு கூறப்பட்டுள்ளன. மக்கா வெற்றி தொடர்பான குறிப்பு எடுத்துரைக்கப்பட்டதற்கு முந்தைய ஹுத்பாவில் அஸம் போரின் விவரத்தில் இந்த குறிப்பு கூறப்பட்டுள்ளது. அதாவது முஹ்லின் பின் யுசாமா என்ற ஒரு சஹாபி வழியில் கடந்து செல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறிய ஒரு மனிதரை கொன்றுவிட்டார். ஆயினும் அவர் அவரை கொன்றுவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொண்டு விவரங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன. அது யாதெனில், ஹுனைன் போருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் போருக்காக புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் லுஹர் தொழுகைக்கு பிறகு அன்னார் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார்கள். உயைனா பின் ஹசன் எழுந்து கொல்லப்பட்ட ஆமிர் பின் அஸ்பத் அஷ்ஜயியின் இழப்பீட்டை வேண்டினார். அவருடனேயே அக்வா பின் ஹாபிஸ் எழுந்தார். அவர் முஹ்லிம் பின் யுசாமாவை காப்பாற்ற எண்ணினார். அவர்கள் இருவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் விவாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உயைனா கூறினார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவனை, அதாவது கொலை செய்தவரை, விடமாட்டேன். அவர்களது பெண்கள் மீதும் எவ்வாறு அவன் எங்களது பெண்கள் மீது கவலையின் மலையை விளைவைத்தானோ அதே போன்று விளைவைப்பேன் என்று கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இழப்பீடு பெற்றுக்கொள்ளுங்கள், 50 ஒட்டகங்களை இப்போது பெற்றுக்கொள்ளுங்கள், 50ஐ மதினா சென்று பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் உயைனா இழப்பீடை பெற மறுத்துவிட்டார். எவ்வாறாகிலும் சிறிது பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் இழப்பீட்டை பெற ஒப்புக்கொண்டு விட்டனர். கொலை செய்த முஹ்லிம் ஒருபுறம் நின்று கொண்டிருந்தார். மேலும் அவர், இப்போது எனக்கு மரணம் வந்துவிட்டது என்று பழி தீர்ப்புக்கு ஆயத்தமாகி வந்தார். இழப்பீடு பற்றி தீர்மானிக்கப்பட்டதும் முஹ்லிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து விட்டார். அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவர் கூறினார், நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்திற்காக நான் அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். தாங்களும் எனக்காக பாவ மன்னிப்புக்காக துவா செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு அன்னார், உமது பெயர் என்ன என்று கேட்டார்கள். அவர் முஹ்லிம் பின் யுசாமா என்று கூறினார். அன்னார், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே அவரை கொன்றுவிட்டீரா? அதாவது அவர் வந்ததுமே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறியிருந்தார், பிறகும் நீர் அவரை கொன்றுவிட்டீர். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலில், அல்லாஹ்வே, முஹ்லிமை மன்னிக்காதே என்று கூறினார்கள். இந்த சொற்றொடரை அனைவரும் கேட்டார்கள். முஹ்லிம் மீண்டும், யா ரசூலல்லாஹ், நான் மன்னிப்பு வேண்டுகிறேன், நீங்களும் எனக்காக மன்னிக்க வேண்டும் என்று கூறினார். அன்னார் மீண்டும் மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக உரத்த குரலில், அல்லாஹ்வே, முஹ்லிமை மன்னிக்காதே என்று கூறினார்கள். அவர் 3வது முறையாக கூறினார். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது முறையும் அவ்வாறே கூறினார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், என் முன் இருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். எனவே அவர் அன்னார் முன்னிருந்து எழுந்தார். மேலும் தனது போர்வையால் தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தார்.
இப்னு இஸ்ஹாக்கின் ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. முஸ்லிமின் சமுதாயத்து மக்கள் கூறுகிறார்கள், அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது மன்னிப்பிற்கும் துவா செய்தார்கள். அவுதாஸ் போரின் விவரம் இவ்வாறாகும். ஹுனைன் போர்க்களத்தில் மோசமாக தோல்வியடைந்த பிறகு பனு ஹவாசினின் முகம் எங்கு திரும்பியதோ அங்கு ஓடிவிட்டார்கள். பனு ஹவாசினின் தளபதியான மாலிக் பின் அவுஃப் இருந்த ஒரு பிரிவினர் தாயிஃபை நோக்கி ஓடிவிட்டார்கள். மேலும் தாயிஃப் கோட்டையில் அடைக்கலம் பெற்றார்கள். மேலும் மற்றும் ஒரு பிரிவினர் அவுதாஸின் பள்ளத்தாக்கில் ஒன்று கூடினர். மேலும் ஒரு பிரிவினர் நஹ்லா அதாவது நஹீலாவை நோக்கி சென்று விட்டனர். அவுதாஸ் என்பது ஹுனைனுக்கு அருகில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கின் பெயராகும். பனு ஹவாசின் தனது மனைவி மக்கள் மற்றும் அனைத்து செல்வங்கள் கால்நடைகளுடன் போர் புரிந்தார்கள். அவர்கள் ஓடிவிட்டார்கள். மேலும் அவர்கள் விட்டு சென்ற மற்ற அனைத்தும் போர் செல்வங்களாக முஸ்லிம்களுக்கு கைகளில் கிடைத்துவிட்டன. இஸ்லாமிய வரலாற்றில் அப்போது வரைக்கும் அவர்களுக்கு கிடைத்தவற்றில் அதிகமான போர் செல்வங்களாக அவை இருந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து கைதிகள் மற்றும் போர் செல்வங்களை ஹஸரத் மஸ்ஊத் பின் அம்ர் கஃபாரியின் கண்காணிப்பில் ஜுஹரானா எனும் இடத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். மேலும் சுயமே படை முழுவதையும் அழைத்து தாயிஃபை நோக்கி புறப்பட்டார்கள். மேலும் ஹஸரத் அபு ஆமிர் பின் அஷரியை, அவரது பெயர் உபைத் பின் சலீமாகும், அவரது தலைமையில் ஒரு படையை அவுதாஸை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அந்த போர் படையில் அபு மூசா அஷ்அரி மற்றும் சல்மா பின் அக்வாவும் இருந்தார்கள். ஹஸரத் அபு ஆமிர் எதிரிகளிடம் சண்டையிட அழைப்பு விடுத்தார்கள். அங்கு 10 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஈடற்ற போர் திறமைகளை கொண்டிருந்த காரணத்தினால் பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள். எதிரிகளிடையே முதலில் இந்த 10 சகோதரர்களும் சண்டையிட புறப்பட்டார்கள். முதலில் ஒரு சகோதரன் வந்தான். அவனிடம் அபு ஆமிர் முதலில் இஸ்லாத்தின் தூது செய்தியை வழங்கினார்கள். ஆனால் அவன் சண்டையிடுவதற்கு முன்னுரிமை வழங்கினான். அபு ஆமிர் அவர்கள், அல்லாஹும்ம அஷ்ஹத் அலைஹி, அல்லாஹுவே இதற்கு நீ சாட்சியாய் இரு என்று கூறினார்கள். இதனை கூறியவாறு அவர் வாளால் கடுமையாக தாக்கியதில் அவன் 2 துண்டாக பூமியில் விழுந்து விட்டான். பிறகு 2வது சகோதரனிடம் வந்தார்கள். அபு ஆமிர் அவருக்கும் முதலில் இஸ்லாத்தின் அழைப்பை விடுத்தார்கள். அவன் மறுத்ததனால் சண்டையிட்டார்கள். அவனும் கொல்லப்பட்டான். இவ்வாறாக ஒருவர் பின் ஒருவராக 9 சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள். 10வது சகோதரன் வந்தபோது அபு ஆமிர் முன்பை போன்றே அல்லாஹும்ம அஷ்ஹத் அலைஹி என்று கூறி அவர் மீது தாக்குதல் தொடுக்க வந்தபோது அவன் அல்லாஹும்ம லா அஷ்ஹத் அலைய, அல்லாஹுவே என் மீது சாட்சியாக இருக்காதே என்று கூறினார். மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை போன்று வெளிப்படுத்தினார். இதை கேட்டதும் அபு ஆமிர் தனது வாளை கீழே தளர்த்தினார்கள். மேலும் அவனை விட்டுவிட்டார்கள். ஆனால் அவன் திரும்பி அபு ஆமிர் மீது தாக்குதல் நடத்திவிட்டான். அவன் ஏமாற்றிவிட்டான். சில அறிவிப்புகளின் அடிப்படையில் அவன் அபு ஆமிரை கொன்றுவிட்டான். ஆனால் பிற அறிவிப்புகளின் அடிப்படையில் இது சரியானது அல்ல. ஏனெனில் அபு ஆமிரை ஷஹீதாக்கியவன் ஹஸரத் அபு மூசா அஷ்அரி அவர்கள். அவனை அச்சமயமே கொன்றுவிட்டார்கள். இந்த அறிவிப்பு மிகவும் சரியாகும். அவர் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதாவது அந்த 10வது சகோதரர். மேலும் மிகச்சிறந்த முஸ்லிமாக விளங்கினார் என்று கூறப்படுகின்றது. மேலும் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பார்வை அவர் மீது பட்டது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாதா ஷரீது அபு ஆமிர், இவர் அபு ஆமிரின் வாளில் இருந்து தப்பியவராவார் என்று கூறி வந்தார்கள். எவ்வாறிருப்பினும் ஹஸரத் அபு ஆமிர் மிக வீரத்துடன் போரிட்டு வந்தார்கள். மேலும் அவரது வாளுக்கு முன் வந்தவர் கொல்லப்பட்டார். இறுதியில் ஹாரிஸ் ஜஷ்மியின் 2 மகன்கள் அலா மற்றும் அவுஃபா அவர்கள் மீது அம்பு மழை பொழிந்தார்கள். ஒரு அம்பு அவரது நெஞ்சில் தைத்தது, ஒன்று மூட்டில் பட்டது. சில அறிவிப்புகளின் அடிப்படையில் அம்பை எய்தவன் துரைத் பின் சம்மாவின் மகன் சலமா ஆவான். அபு மூசா அஷ்அரி கூறுகின்றார்கள், நான் அபு ஆமிரிடம் உங்கள் மீது யார் அம்பெய்தது என்று கேட்டேன். அவர்கள் ஒரு நபரை சுட்டி காட்டினார்கள். மேலும் நான் அவனை எதிர்த்து சண்டையிட்டேன். அதனால் அவன் ஓடிவிட்டான். மேலும் நான் சீண்டியதால் அவன் நின்றுவிட்டான். பிறகு நாங்கள் சண்டையிட்டோம். நான் அவனை கொன்றுவிட்டேன். திரும்பி வந்து நான் அபு ஆமிரிடம், அல்லாஹ் உன்னை கொன்றவனை நரகத்திற்கு அனுப்பிவிட்டான் என்று கூறினேன். அதற்கு அபு ஆமிர் என்னிடம் எனது அம்பை எடுங்கள் என்று கூறினார்கள். அம்பு அப்போது உடலில்தான் இருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் அம்பை எடுத்தபோது காயத்திலிருந்து தண்ணீர் வழிந்தது. அதிலிருந்து காயம் ஆழமாக உள்ளது. மேலும் உயிர் பிழைக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை என்று தெரிய வந்தது. அபு மூசா அஷ்அரி கூறுகிறார்கள், அபு ஆமிர் என்னிடம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனது சலாத்தை தெரிவியுங்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்காக இஸ்திக்ஃபார் மற்றும் பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய விண்ணப்பியுங்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னுடைய குதிரை மற்றும் என்னுடைய ஆயுதங்களையும் கொடுத்து விடுங்கள். அத்தோடு என்னை தனது பிரதிநிதியாக ஆக்கினார். மேலும் கொடியை என் வசம் ஒப்படைத்தார். சிறிது நேரத்திலேயே இறந்துவிட்டார். அபு மூசா அஷரி அம்மக்களுடன் போரிட்டார்கள். மேலும் எதிரிகள் தோல்வியடைந்து அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அவர்களில் சில மக்கள் கொல்லப்பட்டார்கள். அபு மூசா அங்கிருந்தும் போர் செல்வங்கள் மற்றும் கைதிகளை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள். அபு மூசா அஷரி கூறுகிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஆஜரான போது அன்னார் கயிற்றால் பின்னப்பட்ட ஒரு கட்டிலில் படுத்திருந்தார்கள். அதில் எந்த விரிப்பும் இருக்கவில்லை. ஆனால் புகாரி மற்றும் சில பிற அறிவிப்புகளின் அடிப்படையில் அதில் விரிப்பு இருந்தது என்று வருகின்றது. ஆனால் அந்த கயிறுகளின் அடையாளங்கள் மிகவும் மெலிதான போர்வை விரிக்கப்பட்டிருந்திருக்கும். அவற்றின் அடையாளங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய உடலில் இருந்திருக்கும் என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவுதாஸ் போரின் விவரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விவரித்தேன். மேலும் அபு ஆமிர் அவர்களுடைய ஷஹாதத் பற்றிய விளக்கத்தை கூறியவாறு அவரது துவாவின் விண்ணப்பத்தையும் கூறினேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொண்டு வரச் செய்து ஒது செய்தார்கள். பிறகு தனது இரு கைகளையும் உயர்த்தி துவா செய்தவாறு கூறினார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி உபைத் அபி ஆமிர அல்லாஹும்ம ஜஅல் யௌமல் கியாமத ஃபௌக கஸீரும் மின் ஹல்கிக மினன்னாஸ். அல்லாஹ்வே உபைத் பின் ஆமிரை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ்வே மறுமை நாளன்று உனது படைப்பினங்களில் மக்களில் அனைவரையும் விட உயர்வாக அவரது அந்தஸ்தை வைப்பாயாக என்று கூறினார்கள். அபு மூசா அஷரி கூறுகிறார்கள், நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்காகவும் மன்னிப்பிற்காக துவா செய்யுங்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காகவும் துவா செய்தார்கள். கூறினார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி அப்துல்லாஹி பின் கைஸ் ஜம்பஹு வதுஹுலஹு யௌமல் கியாமத்தி முதுஹலன் கரீமா. அல்லாஹ்வே அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அதாவது அபு மூசா அஷரியின் பெயராகும், அவரது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மேலும் அவருக்கு கியாமத் நாள் அன்று உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவாயாக என்று துவா செய்தார்கள். பிறகு துஃபைல் பின் அம்ரு தௌசி போர் பற்றிய குறிப்பு. இவர் துல் கஃபைனை நோக்கி அனுப்பப்பட்டார். இது ஹிஜ்ரி 8 ஷவ்வால் மாதத்தில் நிகழ்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனிலிருந்து தாயிஃபை நோக்கி செல்லும்போது அன்னார் துஃபைல் தௌசியை துல் கஃபைன் என்ற பெயருடைய சிலையை வீழ்த்த அனுப்பினார்கள். ஹஸரத் துஃபைல் தௌஸ் சமுதாயத்தை சார்ந்தவராவார்கள். மேலும் தனது சமுதாயத்தின் மகத்துவமிக்க கவிஞராகவும் ஞானமிக்கவராகவும் அறிவுடையவராகவும் சிறப்பு பெற்றிருந்தார். இவர் மக்காவில் இருந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அப்போதே முஸ்லிமாகிவிட்டிருந்தார். ஹுனைன் போருக்கு பிறகு அவர் சுயமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் துல் கஃபைன் என்ற பெயருடைய சிலையை அகற்ற தன்னை அனுப்ப வேண்டும் என்று கோரினார் என்று கூறப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திட்டத்தில் இவரை அமீராக நியமித்தார்கள். மேலும் சலாத்தை நன்கு பரப்புங்கள் என்று அறிவுரையும் வழங்கினார்கள். அதாவது அமைதியை பரப்புங்கள் என்பதாகும். மக்களுக்கு உணவளிக்க வேண்டும், அவர்களை பட்டினி போட்டு கொள்ளக்கூடாது. அல்லாஹு தாலாவிடம் ஒரு பண்புள்ள மனிதர் தனது வீட்டில் உள்ளவர்களிடம் வெட்கப்படுவதை போன்று வெட்கப்பட வேண்டும். எப்போது தவறு அல்லது பாவம் செய்தாலும் உடனடியாக அதற்கு பிறகு நன்மை செய்து விடுங்கள். ஏனென்றால் நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன. அன்னார் இவ்வாறு அறிவுரை செய்தார்கள். மேலும் பிறகு கூறினார்கள், உமது சமுதாய மக்களை சேர்த்து கொள்ளுங்கள். மேலும் இந்த பணியை முடித்துவிட்டு தாயிஃபுக்கு திரும்பி வாருங்கள் என்று கூறினார்கள். எனவே ஹஸ்ரத் துஃபைல் தனது சமுதாயத்தின் 400 நபர்களை உடன் அழைத்து கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சிலையை நெருப்பு வைத்து எரித்தார்கள். மேலும் அப்போது இவ்வாறு கவிதை பாடினார்கள், துல் கஃபைனே கேள், நான் உன்னை பூஜிப்பவன் அல்லன், ஏனென்றால் நீயே படைக்கப்பட்டுள்ளாய். இத்தனைக்கும் எங்களுடைய பிறப்பு உன்னுடைய பிறப்பிற்கு முன்பே ஆகிவிட்டது. பார்த்தால் உன்னுடைய உட்பகுதி மற்றும் வெளிப்பகுதி அனைத்தையும் நெருப்பின் பொறிகளால் நிரப்பிவிட்டேன். இந்த பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பி தாயிஃபிற்கு வந்துவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை அடைந்து
தற்போது 4 தினங்கள் ஆகிவிட்டிருந்தன. ஹஸ்ரத் துஃபைல் தன்னுடன் 400 போர்க்களை அறிந்த வீரமிக்க நபர்களையும் அழைத்து வந்தார். மேலும் அச்சமயத்தை பொறுத்தவரை நவீன போர்க்கருவிகளையும் கொண்டு வந்திருந்தார். மின்ஜனை பெரிய பெரிய கற்களை வீசும் கருவியாகும், அதாவது பீரங்கி போன்ற கருவியாகும். மேலும் துபாபா ஒரு கடினமான மரத்தாலான மூடப்பட்ட வண்டியை போன்ற டப்பா ஆகும். தற்காலத்தில் ஆயுதம் தாங்கிய கார்களை போன்றதாகும். அக்காலகட்டத்தில் அதனுள் பல மக்கள் நுழைந்து கோட்டைக்கு உட்புறம் செல்ல முடியும். மேலும் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். மேலும் ஃபைசல் என்ற ஆயுதம். இந்த ஆயுதங்கள் முதன்முறையாக தாயிஃப் போரில் பயன்படுத்தப்பட்டன. தாயிஃப் போரும் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் நிகழ்ந்தது. தாயிஃப் மக்காவிற்கு கிழக்கே உள்ளது. இதனுடைய வரலாறு யாதெனில், மக்காவின் கிழக்கு திசையில் சுமார் 90 கிலோமீட்டருக்கு ஒரு பிரசித்தி பெற்ற நகரம் உள்ளது. தாயிஃப் மிகவும் வலிமையான இடமாகும். தாயிஃப் என்று கூற காரணம், அதனை சுற்றி பாதுகாப்புக்காக 4 சுவர்கள் இருந்தன. இங்கு இருந்த சகீஃப் கோத்திரம் மிகவும் வீரமுள்ளதாகவும் தைரியமான சமுதாயமாகவும் இருந்தது. முழு அரேபியாவிலும் சிறந்தவர்களாகவும் குரேஷியர்களுக்கு இணையானவர்களாகவும் இருந்தார்கள். உர்வா பின் மசூத் இதன் தலைவராவார். அபு சுஃபியானின் மகளுடன் அவனது திருமணம் நிகழ்ந்தது. மக்கத்து காஃபிர்கள் குர்ஆன் ஒருவேளை இறங்குவது என்றால் அது மக்கா அல்லது தாயிஃபின் தலைவர்கள் மீது இறங்கி இருக்கும் என்று கூறி வந்தார்கள். இங்குள்ள மக்கள் போர்க்கலையையும் அறிந்துள்ளவர்களாக இருந்தார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்குவதற்கு பதிலாக ஏதும் பெரிய மனிதர் மீது இறங்கியிருக்க வேண்டும். பெரிய மனிதரோ இவ்விரு இடங்களிலேயே வசித்து வந்தார்கள் என்று கூறி வந்தார்கள். எவ்வாறாகிலும் இங்கு ஒரு பாதுகாப்பான கோட்டை ஒன்று இருந்தது. நகர்வாசிகள் வருடம் முழுவதற்குமான அத்தியாவசிய பொருட்களை ஒன்று திரட்டினார்கள். நாலாபுரமும் முன்ஜனீக் மற்றும் ஆங்காங்கே வில்வித்தை நிபுணர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த போர் உண்மையில் ஹுனைன் போரின் தொடர்ச்சியே ஆகும். ஹவாசுன் மற்றும் சகீஃபின் இதற்கு முன் தோல்வியுற்ற நபர்கள் தங்களது தலைவர் மாலிக் பின் அவுஃப் நஸ்ரியுடன் ஓடி தாயிஃப் தான் வந்தார்கள். மேலும் இந்த கோட்டைக்குள் தான் தஞ்சம் புகுந்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரை முடித்துவிட்டு அனைத்து போர் செல்வங்களையும் 6000 கைதிகளை, அடிமைகளையும் பெண்களையும் மக்காவுக்கு அருகில் ஜோரானா என்ற ஒரு பள்ளத்தாக்கிற்கு அனுப்பி அன்னார் தான் தாயிஃபை நோக்கி சென்றார்கள். ஜோரானாவும் தாயிஃபின் வழியில் மக்காவுக்கு அருகில் இருந்த ஒரு கிணற்றின் பெயராகும். மக்காவிலிருந்து இதன் தூரம் சுமார் 17 மைல் ஆகும். இந்த போர் செல்வங்கள் மீது அன்னார் பதீல் பின் வர்கா அல்லது ஹசரத் மசூத் பின் அம்ர் கஃபாரியை கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். இவ்வாறாக அன்னார் ஹாலித் பின் வலீத் தலைமையில் 1000 வீரர்களை கொண்ட படையை முதலில் அனுப்பினார்கள். அவர்கள் அங்கு சென்றடைந்து கோட்டைவாசிகள், அதாவது தாயிஃப் வாசிகளிடம் பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் கோட்டைவாசிகள் உடன்படவில்லை. ஹசரத் ஹாலித் பின் வலீதை அனுப்பி வைத்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் தாயிஃபை நோக்கி புறப்பட்டார்கள். அந்த வழிகளில் நிபுணர்கள் உடன் இருந்தார்கள். படைக்கு முன் வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் ஹுனைன் களத்தில் எதிரி படை தளபதியான மாலிக் பின் அவுஃபின் இந்த கோட்டை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் யாரும் வசிக்கிறார்களா என்று கேட்டார்கள். இது காலியாகும் என்று கூறப்பட்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை இடிக்கச் செய்தார்கள். பிறகு பயணத்தை தொடர்ந்தவாறு தாயிஃப் வந்தடைந்தார்கள். மேலும் தாயிஃப் கோட்டைக்கு அருகில் கூடாரமிட்டு அதனை முற்றுகையிட்டார்கள். தாயிஃப் வாசிகள் 1 வருடமாக இந்த போருக்காக ஆயத்தத்தை மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் கோட்டையை சீர் செய்தும் வைத்திருந்தார்கள். மேலும் 1 வருடத்திற்கான தானியங்களையும் சேர்த்து வைத்திருந்தார்கள். மேலும் ஹுனைன் போர்க்களத்தில் எதிர்பாரா தோல்வியடைந்து எத்தனை மக்களால் ஓட முடிந்ததோ அவர்கள் அனைவரும் ஓடி இந்த கோட்டைக்குள் தஞ்சம் புகுந்து விட்டார்கள். மேலும் கோட்டையின் கதவுகளை மூடி வைத்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் தாயிஃபுக்கு மிக அருகில் ஒரு திறந்த வெளியில் கூடாரமிட்டார்கள். படை அப்போது முழுவதுமாக வந்திறங்கவும் இல்லை. கோட்டைக்குள் இருந்து வில்லாளிகள் கடுமையாக அம்பை எய்து பல முஸ்லிம்களை காயப்படுத்தி விட்டார்கள். அச்சமயத்தில் ஹஸரத் ஹபாப் பின் முன்சிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த இடம் நாம் தங்குவதற்கு உகந்ததல்ல என்று கூறினார்கள்.
ஏனென்றால் தாயிஃப் வாசிகள் அம்பு எய்வதில் நிபுணர்களாவார்கள். மேலும் அவர்களது அம்புகள் தொலைதூரம் வரை பாய்பவையாகும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் ஏதும் உகந்த இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று கூறினார்கள். பிறகு ஒரு புதிய இடத்தில் முழு படையும் இடம்பெயர்ந்தது. முற்றுகையின் போது இரு பிரிவினர் சார்பாகவும் அம்பெய்யப்பட்டது மற்றும் கல் எறிதல் சம்பவங்கள் நிகழ்ந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து மீள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்ஜனீக்கை பொருத்தி தாயிஃப் வாசிகள் மீது பெரிய பெரிய கற்களை எறிந்தார்கள். இந்த மின்ஜனீக் தொடர்பாக கூறப்பட்டுவிட்டது. இது ஹஸரத் துஃபைல் தௌசி துல் கஃபைன் போரிலிருந்து திரும்புகையில் தன்னுடன் கொண்டு வந்தார்கள். கற்களை வீசியதால் தான் ஒரு நாள் கோட்டையில் ஒரு சுவற்றில் துளை ஒன்று விழுந்தது. எனவே முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் தபாபாவின் மூலமாக, அது ஒரு பெட்டியாக இருந்தது, அது பாதுகாப்பானதாக இருந்தது, இதன் மூலமாக கோட்டையின் சுவற்றை நோக்கி முன்னேறினார்கள். இதன் மூலம் கோட்டைக்குள் செல்ல முடியும் என்பதற்காக. ஆனால் முன்னேறி சென்றதும் கோட்டைவாசிகள் அவர்கள் மீது இரும்பின் எரிந்து கொண்டிருக்கின்ற துண்டுகளை அவர்கள் மீது வீச ஆரம்பித்தார்கள். துபாபாவில் பெருமளவு தோலை பயன்படுத்துவதால் அதில் தீப்பற்றி விட்டது. மேலும் அதன் கீழ் இருந்து முஸ்லிம் போராளிகள் வெளியே வர நேர்ந்தது. மேலும் வெளியே வந்ததும் தாயிஃப் வாசிகள் அவர்கள் மீது அம்பெய்து அவர்களில் பெரும்பாலானவர்களை ஷஹீதாக்கிவிட்டார்கள். அதே நேரத்தில் ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் வாசிகளின் திராட்சை தோட்டங்களை வெட்டவும் கட்டளையிட்டார்கள். எனது கருத்துப்படி இது இறுதி ஆயுதமாக இருந்தது. அவர்களை அச்சுறுத்துவதற்காக பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் பிறகு அதனை நிறுத்தியும் விட்டார்கள். முதலில் கோட்டைவாசிகள் மிகவும் ஆணவத்துடன், நீங்கள் எங்களது தோட்டங்களை எரிப்பது என்றால் எரித்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்களது மண்ணையும் தண்ணீரையும் உடன் கொண்டு செல்ல முடியாது என்று கூறினார்கள். அவர்களுக்கு தங்களது பகுதியின் பசுமை மீது மிகவும் நம்பிக்கை இருந்தது. மேலும் அவர்களது நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், நாங்கள் மீண்டும் விவசாயம் செய்து கொள்வோம், நாங்கள் அஞ்சப்போவதில்லை என்பதாகும். ஆனால் உண்மையிலேயே தோட்டங்களை வெட்ட ஆரம்பித்ததும், அதாவது அவர்களுக்கு எடுத்து கூறுவதற்காக சில பகுதிகளை வெட்டினார்கள். நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால் நாங்கள் வெட்டுகிறோம் என்று காட்டுவதற்காக. எனவே தாயிஃபின் ஒரு தலைவன் சுஃபியான் பின் அப்துல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் எங்களது தோட்டங்களை ஏன் வெட்டுகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் எங்களை வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்றால் இவை அனைத்தும் உங்களுக்குரியவையாகும். இல்லை என்றால் இறைவனுக்காக உறவை பேணியவாறு நீங்கள் இவ்வாறு செய்யாதீர்கள் என்று கூறினான். அவன் அல்லாஹுக்காக எங்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று விண்ணப்பமும் செய்தான், இவ்வாறு செய்யாதீர்கள் என்று. குறைஷியர்களில் பெரும்பாலானவர்களது உறவு தாயிஃப் வாசிகளுடன் இருந்தது. அவ்வாறாக இல்லை என்றாலும் எவ்வாறிருப்பினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நடைமுறை எதுவாகவே இருந்தது என்றால் யார் மீதும் கடுமை காட்டியதில்லை. எனவே சுஃபியானின் விண்ணப்பத்துக்கு இணங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டங்களை விட்டுவிட்டார்கள், வெட்டவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்கள் அரை மாதம் அல்லது அதைவிட அதிகமான நாட்கள் வரை தாயிஃப் வாசிகளுடன் போரில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் தாயிஃப் வாசிகள் மீது உண்மையில் ஹுனைன் போரின் தோல்வியால் எந்த அளவுக்கு அச்சம் மற்றும் திகில் உள்ளங்களில் இருந்தனவென்றால் அவர்கள் கோட்டைக்குள்ளே இருந்து சண்டையிட்டார்கள், வெளியே வரவில்லை. அதற்கிடையில் அவர்களில் ஒரு நபரும் கூட கோட்டையிலிருந்து வெளியே வந்து சண்டையிடவில்லை. எதுவரை என்றால் ஒருமுறை ஹாலித் பின் வலீத் களத்தில் இறங்கி சகீஃபின் வீரர்களுக்கு சவால் விட்டார்கள். மேலும் சண்டைக்கு அழைத்தார்கள். மேலும் மீண்டும் மீண்டும் அழைத்தும் எவரும் வெளியே வரவில்லை. எதுவரை என்றால் சகீஃபின் தலைவன் அப்துல் யாலீல் ஹஸரத் ஹாலித் பின் வலீதை உரத்த குரலில் அழைத்து, எங்களில் எவரும் உமக்கு போட்டியாக வரமாட்டார்கள், நாங்கள் எங்களது கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருக்கின்றோம், மேலும் வருடம் முழுவதற்குமான உணவுப் பொருட்கள் எங்களிடம் உள்ளன, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறினான். அதே போன்று ஒருமுறை ஹஸரத் யசீத் பின் சம்ஆ கோட்டைவாசிகளிடம் பேசுவதற்காக கூறினார், ஒருவேளை நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீர்கள் என்றால் நான் ஒரு விஷயம் கூற விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு இழப்பை ஏற்படுத்த மாட்டீர்கள் என்று எனக்கு உத்தரவாதம் தாருங்கள், நான் தூதுவனாக வர விரும்புகிறேன். அவர்கள் உத்தரவாதம் வழங்கினார்கள். சரி, நாங்கள் உத்தரவாதம் வழங்குகிறோம் என்று கூறினார்கள். அவர்கள் கோட்டைக்கு அருகில் வந்தார்கள். ஆனால் அவர்கள் உடன்படிக்கையை முறித்தவாறு அவர்கள் மீது அம்பை எய்ய ஆரம்பித்தார்கள். மேலும் அவர் ஷஹீதானார். இவர் அந்த போரின் முதல் ஷஹீதாவார்.
இவர் ஹசரத் உம்முல் மோமினின் ஹசரத் உம்மு சலமாவின் சகோதரியின் மகனாவார். அவரை ஷஹீதாக்கியவன் ஹுசைல் பின் அபி சலத் ஆவான். அவன் அவர்களை ஷஹீதாக்கிய பிறகு இருமாப்புடன் கோட்டையை விட்டு வெளியே வந்தான். மேலும் இந்த சம்பவத்தினால் முஸ்லிம்கள் அஞ்சிவிட்டார்கள், மேலும் ஒன்று செய்ய மாட்டார்கள் என்று கருதினான். ஆனால் அவன் கோட்டையின் கதவை விட்டும் வெளியே வந்தவுடன் ஹஸ்ரத் யசீத் பின் சம்ஆவின் சகோதரர் யாக்கூப் பின் சம்ஆ அவர் ஓட்டையின் கதவுகளுக்கு அருகில்தான் மறைந்திருந்தார். அவர்கள் அவனை பிடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், இவன் எனது சகோதரனை கொன்றவனாவான் என்று கூறினார். எனவே அவன் கொல்லப்பட்டான். இந்த விவரங்கள் மேற்கொண்டு இனிமேலும் கூறப்படும் இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்கு பிறகு 2 ஜனாசா காயப் தொழுகையையும் தொழ வைப்பேன். முதலாவது மதிப்பிற்குரிய டாக்டர் சையத் ஷஹாப் அஹமது சாஹிப் அவர்களுடையதாகும். அவர் இன்றைய நாட்களில் கனடாவில் வசித்து வந்தார்கள். அடிப்படையில் இவர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவராவார்கள். கடந்த நாட்களில் 96 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் வசியத் செய்திருந்தார்கள். இவர்களுக்கு ஒரு மகனும் 3 மகள்களும் இருக்கின்றார்கள். இவர்களது சந்ததி மேலும் இருக்கின்றனர். இவர்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாவாகிய பீகார் மாநிலத்தைச் சார்ந்த ஹசரத் சையத் இராதத் ஹுசைன் சாஹிப் அவர்களது மகள் வழி பேரராவார். அன்னார் அலிகட் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில் உளவியல் துறையில் MSc படித்தார்கள். பிறகு பீகாரி யூனிவர்சிட்டி முசஃபர்பூரில் MA படித்தார்கள். இதற்கு பிறகு கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி ஸ்காட்லாண்டில் இதே பிரிவில் டாக்டரேட் டிகிரி பெற்றார்கள். 1968ஆம் ஆண்டில் ஹசரத் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களது வழிகாட்டலுக்கு இணங்க கனடா வந்துவிட்டார்கள். அங்கு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக கிளினிக்கல் சைக்காலஜி நடத்தி வந்தார்கள். 9 வருடங்கள் வரை இவர்கள் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக பிராக்டிஸ் செய்தார்கள். அன்னாருக்கு பல்வேறு சமயங்களில் இந்தியா மற்றும் கனடாவில் ஜமாத் தொண்டாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அன்னார் நீண்ட காலம் வரை சிஸ்கா டவுன் ஜமாத்தின் தலைவராகவும் இருந்தார்கள். அதற்கு முன்பு தப்லீக் செயலராகவும் சுறுசுறுப்பாக தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. பிறகு அட்மிண்டனில் இஷாத் செயலர் மட்டுமின்றி தர்பியத் மற்றும் தாலீம் துறைகளிலும் சேவை செய்து வந்தார்கள். வெற்றிகரமான இறைவன்பால் அழைப்பவராக இருந்தார்கள். பல பையத் செய்வதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஜமாஅத்தே அஹ்மதியா கனடாவின் வரலாறு ஆங்கில மொழியில் எழுதப்பட்டு வருகிறது. அதற்கு ஓரளவுக்கு சீர்திருத்தம் செய்யவும் வாய்ப்பு கிடைத்தது. சிஸ்கா டவுன் கனடாவில் பல சர்வ சமய சம்மேளனம் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதில் அங்குள்ள கற்ற மக்களிடையே ஜமாத்தின் தூது செய்தி சென்றடைந்தது. அன்னாருக்கு பல்வேறு துறைகளில் இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத் பற்றி சொற்பொழிவாற்றும் சந்தர்ப்பம் கிடைத்தது. பல்வேறு நூலகங்களில் ஜமாத் நூல்களையும் வைக்கச் செய்துள்ளார்கள். ஒரு அறிவு படைத்த மனிதராக இருந்தார்கள். மேலும் அன்னார் பல்வேறு கட்டுரைகள், ஜமாத் செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகள் மட்டுமின்றி இதர பத்திரிகைகளிலும் வெளிவந்துள்ளன. இவர்களது ஒரு முக்கிய சாதனையாவது இவர்கள் இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் அஹ்மதியத்தின் வரலாற்றை ஒன்று திரட்டியுள்ளார்கள். இவர்களது 2 நூல்கள் இருக்கின்றன. பீகார் மாநிலத்தின் அஸ்ஹாபே அஹ்மத் மற்றும் பீகார் மாநிலத்தின் ஷஹதாயே அஹ்மதியத் மற்றும் சந்த் இப்திதாயி முஹ்லிசீன். இந்த 2 நூல்களும் வெளியாகிவிட்டன. நல்ல நூல்களாகும். பீகார் மாநிலத்தின் அஹ்மதிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்தார்கள். மேலும் அவர்களது வாழ்க்கையை ஒன்று திரட்டினார்கள். அவர்களது ஒரு 3வது நூலும் உள்ளது. பீகார் மாநிலத்தில் அஹ்மதியத் எனும் நூலும் முழுமையடைந்து விட்டது. இது ஆங்கிலத்தில் உள்ளது. ஒரு நல்ல இரையச்சமுள்ள சான்றோர் ஆவார். முன்னுதாரணமான அஹ்மதியாவார். எப்போதும் இஸ்லாமிய கட்டளைகளை பேணுவதை தனது முதல் கடமையாக கருதி வந்தார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹிலாஃபத்துடன் ஆழமான தொடர்பும் கொள்கை பிடிப்பும் இருந்து வந்தது. அவர்களது மகன் சையது முபாரக் கூறுகிறார்கள், வாழ்நாள் முழுவதிலும் ஒரே நோக்கத்தை உருவாக்கி இருந்தார்கள். மேலும் அது அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெறுவதாகும். எனவே ஐவேளை தொழுகைகளையும் மிகவும் பேணி வந்தார்கள். இறை வணக்கத்தின்பால் அதிக ஈர்ப்பு இருந்தது. படிக்க, எழுத மற்றும் கற்றுக்கொள்ள அவர்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. வாழ்க்கையின் இறுதி நாட்களிலும் கூட அவர்கள் புது நூட்களை வாங்கினார்கள். மேலும் முதுமையின் நிலையிலும் ஜும்மா தொழுகைக்காக முறையாக சென்று வந்தார்கள். மேலும் வஃபாத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பு கூட
வெஸ்டர்ன் கனடாவில் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். தப்லீக் செய்ய மிகவும் ஆர்வமாக இருந்தது. மேலும் பல்வேறு பிரிவினர்களிடம் சென்று தப்லீக் செய்து வந்தார்கள். எல்லா விவகாரங்களிலும் காலத்தின் ஹலிஃபாவிடம் வழிகாட்டல் பெற்று வந்தார்கள். இவர்களது நிறைய கடிதங்கள் எனக்கும் வந்திருந்தன. தான் எழுதிய நூல்களையும் அனுப்பி வந்தார்கள். சந்தா வழங்குவதில் எப்போதும் அனைவரையும் விட முன்னிலையில் இருப்பார்கள். வாழ்வின் இறுதி 4 வருடங்களில் தனது வருமானத்தின் 5இல் 1 பகுதியை வசியத் செய்துவிட்டார்கள். அல்லாஹ் தாலா அவர்களுடன் கருணையுடனும் பாவ மன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக. 2வது குறிப்பு லாகூரை சார்ந்த முபாரக் கோக்கர் சாஹிபுடையதாகும். இவர் இன்ஷா அல்லாஹ் கோக்கர் சாஹிபின் மகன் ஆவார். இவர்களும் கடந்த நாட்களில் 81 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களும் வசியத் செய்திருந்தார்கள். குஜ்ராவாலாவை சார்ந்த அப்சல் கோக்கர் ஷஹீதின் இளைய சகோதரரும் அஷ்ரப் கோக்கர் சாஹிப் ஷஹீதின் சிறிய தந்தையும் ஆவார்கள். இவர்களது குடும்பத்தில் 2 ஷஹீதுகள் உள்ளார்கள். ஹஸ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹுடன் குறிப்பான தொடர்பு இருந்தது. அவர்கள்தான் இவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இவர்களுக்கு சம்பந்தம் செய்து வைத்தார்கள். மிகவும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. ஹிலாஃபத்துக்கு முன்னரும் கூட. ஹஸ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹின் அறிவுரைக்கு ஏற்பவே இவர்கள் கராச்சியில் தனது வியாபாரத்தை ஆரம்பம் செய்தார்கள். மிகவும் வெற்றிகரமான வியாபாரமாக இருந்தது. ஆனால் ஜமாத் ரீதியாக எந்த ஒரு முக்கிய தொண்டும் இவர்கள் வசம் இருக்கவில்லை. ஆனால் ஜமாத் தொண்டிற்காக எப்போதும் அவர்கள் அழைக்கப்பட்டாலும் உடனடியாக வந்துவிடுவார்கள். ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்துடன் மிகவும் ஆழமான கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருந்தார்கள். மிக நன்கு பழகக்கூடியவராகவும் பரிவுடையவராகவும் மக்களுடைய துன்பங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார்கள். அவற்றை போக்க முயற்சி செய்தார்கள். பொது தொண்டுகளிலும் முந்திக்கொண்டு பங்கு பெற்று வந்தார்கள். தனது தாயாரின் பெயரிலும் கல்வி உதவியை செய்து கொண்டிருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் ஒரு மனைவியும் ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். அல்லாஹ் தாலா இவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.